சாலை விபத்துக்கள் ரோடு ஆக்சிடெண்ட் ஆகிற காரணமே நம்ம ரோட்டில் போகிறப்ப நிறைய சிந்தனைகளை நம்ம சிந்திச்சுட்டே இருப்போம். நிறைய எண்ணங்களுக்கு சிந்தனையின் மூலமாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வெளி பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த உள் அழுத்தங்கள் தான் விபத்தை உருவாக்குது. அதனால தான் நாங்கள் டிரைவிங் இன்டெலிஜென்சிங்கிற தனி கோர்ஸே ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது எம்எஸ்கே டிரைவிங் இன்டெலிஜென்சி. டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிரைவருக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம். பண்ணிகிட்டே இருக்கீங்கல்ல, கண் இமைக்கிற நேரத்தில் தான் ஒரு இன்சிடெண்ட் நடக்கும் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும். அப்போது உங்களோட திங்கிங், நீங்கள் எதை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்கள் வண்டி எடுத்தாலும் சரி, நடந்து போனாலும் சரி, உங்கள் மைண்டு ஒன்றுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குல்ல, அந்த ஒரு செகண்ட் இப்படிங்கிறப்ப தான் எங்கேயாவது போய் விட்டுருவோம். அது ஒரு கான்சியஸாக தான் இருக்கணும் நம்ம மைண்டு. இம்பல்ஸுங்கிறது அதுதான். இப்போ கம்பல்சன் சொல்கிறோம். என்ன சொல்லுவோம்? கம்பல்சன்னா வெளியே எழுத்தோம். கம்பல்சரி வரணும், கட்டாயம் வரணும்னு சொல்கிறோம் அல்லவா? கம்பல்சன் அப்படிங்கிறது வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தம். அது தேர்ட் பர்சன். டைமுக்கு இது பண்ணணும், வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய. இம்பல்சன் அப்படின்னா உள்ளிருந்து வரக்கூடிய அழுத்தம். சரியா? சரி, இந்த உள்ளெழுத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு வேர்டு பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இம்பல்சன் சொல்கிறேன். உன் மனசில் போய் இந்த வேர்டு தெரிஞ்சதுன்னா இது 0.5 மில்லி செகண்டில் ஒரு டிரான்ஸ்லேட் ஆகும். 0.5 மில்லி செகண்டில் அந்த வேர்டுடைய அர்த்தம் வெளியில் வரும். சரியா? இது அதிகமாக கேட்டீங்கன்னா அந்த செகண்டே இல்லை இம்ப் அப்படிங்கிறது உனக்கு அந்த என்ன ஆக்ஷன் வந்துடும். இதுதான் டேட்டா சயின்ஸ். நம்ம மைண்டை நாங்கள் என்ன சொன்னோம்னா, மைண்டில் இருக்கிறது எல்லாமே டேட்டா தான். இந்த டேட்டா நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. டேட்டா இம்மிடியட்டாக ஒரு ஆக்ஷனை கொண்டு வரும். அந்த ஆக்ஷன் தான் இந்த ஆக்சிடெண்ட்டாக மாறுது. அது அன்கான்சியஸ் தான். ஓகே, அதனால் நீங்கள் எந்த விஷயம் வந்தாலும் சரி, வெளியிலிருந்து வந்தால் கம்பல்சிவ் அப்படின்னா நார்மலைஸ் ஆகிக்கணும், இம்பல்சிவ்னா நார்மலைஸ் ஆகிக்கணும். சரி, நாங்கள் என்ன சொல்கிறோம், கம்பேரிஷன் தான் நம்ம வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியை. இப்போ அவங்க போடுற சட்டையிலிருந்து நம்ம வித்தியாசப்படுத்தி போகணும்னு நினைக்கிறோம். அது கம்பேரிஷன் தானே. இதே மாதிரி நீ கிரேட். ஏன் அப்படின்னா என்னுடைய நடத்தை இப்படி இருக்குதே அப்படின்னு நீ கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்ட. மற்றவங்களால அவங்கள செய்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் ஒய் அப்படின்னா நீ ஆரம்பத்துலேருந்து ஒரு அடக்குமுறை, அமுக்கப்பட்ட உணர்வுல வளர்ந்துருக்க. வெளியில் ஃப்ரீயாக இருக்கான். அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நீ பார்க்க. யுவரி கிரேட். அவன் பேசுறது கவுண்டர் அட்டாக். சரியா? கவுண்டர்னா என்ன? எதிராக பேசுறது. அது பழக்கம். நீ பேசுறது பாதிப்பினுடைய பேச்சு. இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் அழுக ஆரம்பிச்சிருவீங்க, இல்லை அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், அது அவங்க கழுத்து இது என்னோட கழுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் வித்தியாசம். அவங்களுக்கு பாதிப்பு வராது, நம்மளுக்கு அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நம்மளுக்கு ஃபீலுங்கிறது வெளியில் வராட்டியும் அந்த சங்கடத்துக்குள்ளே மனசு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். சிம்பிளியா என்னோட இப்படி ஆகி போச்சு அவங்களுக்கு அப்படின்னு பச்சாதாபப்படுறது. அடுத்தவங்களுக்கு பச்சாதாபப்படணும்னு சொல்லிடுவோம். பச்சாதாபப்படுதல், அதான் தமிழ் வார்த்தை. எம்பதி. அந்த பிரச்சனையில் நீயே பாதித்த மாதிரி நினைக்கிறது. விபத்துக்களை தடுக்க டிரைவருக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம், அதுதான் டிரைவிங் இன்டெலிஜென்சி என்பதை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உருவாக்கியுள்ளது. இதன் மூலமாக டிரைவர்கள் எப்படி பாதுகாப்பாக சாலை பயணத்தை மேற்கொள்வது, சாலையில் ஏற்படும் பல்வேறு வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்வினைகளை கையாள்வது எப்படி என்பதற்கான உளவியல் சிறப்பு வழிகாட்டல்.